பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதனால் அங்குள்ள விவசாயிகளுக்கு விவசாய நிலங்கள் மற்றும் நீர்நிலைகள்லாம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற விஷயம் சில பல ஆண்டுகளாக ஓடிக்கிட்டே இருக்குது. அது ஏடிஎம்கே ஆட்சி காலத்தை ஆரம்பித்தது, மறுபடியும் டிஎம்கே ஆட்சி காலத்தையும் வருது. ஆனால் மாற்றம் ஒன்று வேணும், மிகப்பெரிய விமான நிலையம் சென்னைக்கு வேணும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத விஷயம். ஏன்னா சென்னை மீனம்பாக்கம் மிகப்பெரிய விமான நிலையமாக இருக்கும்போது பெங்களூர் விமான நிலையத்தை பார்த்தா குட்டியாக இருக்கும். இப்போ பெங்களூர் விமான நிலையம் புதுசு மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஹைதராபாத்லேயும் பெரிய அளவில் இருக்குது. டெல்லியில் பெரிய அளவு இருக்குது. பாம்பேயில் சொல்லவே வேணாம். அப்போ சென்னை மட்டும் இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் சின்ன பழைய இதில் இருக்கிறதா அப்படிங்கிற நினைப்பு வருது. அது இல்லாமல் அபிவிருத்தி ஆக வேண்டும், வியாபாரங்கள் பெருக வேண்டும், போக்குவரத்து மிகப்பெரிய நிலைக்கு அடைய வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பரந்தூர் விமான நிலையத்தில் விரிவாக்கம் செய்கிறாங்க. எப்போவுமே ஒரு முன்னேற்றம் படும்போது சில விஷயங்கள் பாதிக்கும். ஆனால் என்னவோ தெரியல, விஜய் திடீர்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நேராக அங்கே போகிறாரு. போய் உங்களுக்கு நான் அண்ணனா தம்பியா இப்போ வழக்கமாக சொல்லுவார்ல, உங்கள் மகனா அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு சினிமா டைலாக் விட்டுட்டு அந்த வேலை விட்டு கீழே இறங்கலை. நீ என்ன பண்ணியிருக்கணும்னா, அங்கே பரந்தூரில் இறங்கி தரையில் நடந்து போய் விவசாயிகளை பார்த்து கை குலுக்கி பேசி பெரிய விவசாயிகள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி நான் இங்கேருந்து போராட்டத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியாவது பண்ணியிருக்கணும். அது என்ன வேனை விட்டு இறங்குன்னா கூட்டம் வந்துடுமா, இதனால் மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு வந்துடுமா, எப்படின்னு ஊராக நினச்சிக்க வேண்டியது. எம்ஜிஆரை விடவுமா ஒரு பெரிய ஆள் இருக்காங்க. அவ்வளோ பெரிய கீர்த்தியோடு, அவ்வளோ பெரிய அழகோடு, அவ்வளோ பெரிய கிரேஸ்ஃபுல்லோடு அவரை சுற்றி அவ்வளோ பெரிய ஆறாக இருந்துச்சு. அவருக்குள்ளே இறங்கி வேட்டியை மடித்து கட்டிட்டு மக்களோட மக்களாக போனார். அது இல்லாமல் இவர் ஒன்றும் வானத்தில் இருக்கிற மாதிரியே ஒன்றும் ஃபீலிங்கில் இருக்கார். வேனை விட்டு கீழே இறங்கணும். அப்படி இறங்கினா தான் மக்களோட மக்களாக இருக்க முடியும். இப்போ பார்க்குற கூட்டம்லாம் அது நிலையான கூட்டமும் இல்லை. நடிகரை பார்க்கணுன்னு வர்ற கூட்டம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிரேஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். அது குறைய நீங்கள் மேலே ஏறணும்னா மக்களோட மக்களாக பழகணும். ஆனால் இன்னொரு குறை என்னென்னா, பரந்தூர் விமானநிலையம் வரவிட மாட்டேன். சரி, வரவிட மாட்டேன். ஆல்டர்னேட் என்ன, அதை சொல்லுப்பா. என்ன சொல்யூஷன் என்ன சொல்லுங்கள். ஒரு மிகப்பெரிய தலைவர்னா இது அங்கே வைக்கக்கூடாதா, ஏன் அங்கே வச்சா நல்லா இருக்காதா, ஏன் இங்கே வைக்கிறாங்க அப்படின்னு தட்டி கேட்கணுமே. அந்த விவரம் இல்லையே. யாரோ எழுதி கொடுத்தாங்க நான் உங்களை விட மாட்டேன், உங்களை காவந்து பண்ணுவேன், சட்டப்பூர்வமான போராட்டம் நடத்துவேன். சட்டப்பூர்வமான போராட்டம் கவர்மெண்ட் தான் நடத்தும், எல்லாம் தான் நடத்துவாங்களா? அது என்ன பெரிய விஷயமான? எல்லா தலைவரும் தான் சட்டப்பூர்வம் போராட்டம் நடத்திருக்காங்க. அப்போ காந்தியிலேருந்து காமராஜர்லாம் சட்டப்பூர்வமான போராட்டம் தான் நடத்திருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சொல்யூஷன் சொல்லணும். ஆல்டர்னேட் சொல்யூஷன் சொல்லக்கூடிய தலைவன் தான் மக்கள் ஏற்பார்கள், சிந்தித்து பார்ப்பார்கள். ஆகவே இந்த 19ல் பேசுறது விட்டுடணும். மீண்டும் இதுபோல் உருப்படியாக சில விஷயங்களை பேசுவோமா?